வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் 2 முக்கியமான பதிவை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றது தெரியாது. அதை பற்றி தெரிந்து கொள்ளவே இந்த பதிவை நான் முழுமையாக பாருங்கள். தெய்வ சிலைகளை தொட்டு வணங்கலாமா அப்படின்றதையும், தெய்வங்களை நேருக்கு நேர் நின்று வணங்கலாமா அப்படின்றதையும் பார்க்கலாம். கோவிலுக்கு சென்று சுவாமியை வழிபடும் போது பல விதிமுறைகள் இருக்குது. கோவில்கள் அனைத்தும் ஆகம விதிப்படி கட்டப்பட்டது என்பதால சுவாமியை தொட்டு அர்ச்சனை வழிபாடு செய்பவர்களை தவிர மற்ற யாரும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சுவாமி சிலைகளை தொடக்கூடாது. அதிகாரம், பணம் போன்றவைகளால் கடவுளை விலைக்கு வாங்க முடியாது. எனவே ஆகம விதிப்படி கடைபிடிக்கப்படும் சில நியமங்களை கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். இதையடுத்து கோவிலுக்கு செல்லும் போது சுவாமியை எப்படி வணங்க வேண்டும் என்றும் எதற்காக சுவாமி சிலைகளை தொட்டு வணங்கக்கூடாது என்றும் பார்க்கலாம். எப்படி வணங்க வேண்டும் பார்ப்போம். பொதுவாக மரியாதைக்குரிய மனிதர்களையே நாம் தொட்டு பேசுவதே கிடையாது. சில அடி தூரம் தள்ளி நின்று மரியாதையாகவே பேசுவதும் வழக்கம். மனிதர்களுக்கே இத்தனை மதிப்பளிக்கும் போது கடவுள் சிலையை எப்படி தொட்டு வணங்க முடியும்? எனவே தெய்வ சிலைகளை தொடாமல் வணங்குவதே சிறந்தது. தெய்வ சிலைகளை தொட்டால் பாவம், தீட்டு என்ற காரணம் கிடையாது. மரியாதை நிமித்தமாகவே சிலைகளை தொடாமல் வணங்க வேண்டும். இறைவன் மகத்துவம் வாய்ந்தவர் என்பதாலும் அவரை தொடும் தகுதி நமக்கு இல்லை என்பதாலும் தொடாமல் தள்ளி நின்று வணங்குவதும் நல்லது. எதற்காக தொடக்கூடாதுன்னு பார்க்கலாம். அரசு நினைவகங்கள், அருங்காட்சியகங்கள் போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கிருக்கும் பொருட்களை யாராவது தொட்டு பார்க்க முடியுமா? அதேபோல் அடுத்தவர்கள் இடங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களது பொருட்களை அவர்களின் அனுமதியின்றி யாராலும் தொட முடியாது. இவ்வாறு சாதாரண சில விஷயங்களுக்கே இத்தனை கட்டுப்பாடுகள் இருக்க, உலகத்தையே படைத்து காத்து வரும் இறைசக்தி கொண்டுள்ள தெய்வ சிலைகளை தொட்டு வணங்கக்கூடாது என்பதற்காகவே சுவாமி சிலைகளை தொடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் சுவாமி சிலைகள் அனைத்தும் தியான கோலத்தில் உயிரோட்டத்துடன் இருக்கும் நிலையில் அவற்றை நாம் தொட்டு வணங்கினால் அம்மூர்த்திகளின் தியானத்திற்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதன் காரணமாகவே அவைகளை தொடக்கூடாது. வணங்கும் முறை பற்றி பார்க்கலாம். முதல்ல கோபுர தரிசனம் செய்த பிறகு விநாயகரை வணங்கி செல்ல வேண்டும். கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை வணங்கிய பிறகே சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். சுவாமியை தரிசனம் செய்யும் பொழுது அந்த தெய்வத்திற்குரிய பாடல்களை சொல்லி வழிபாடு செய்வதும் நல்லது. மூலமூர்த்தியை வணங்கியதும் உற்சவமூர்த்தி, சண்டிகேஸ்வரர் ஆகியோரை வணங்க வேண்டும். திருநீற்றை 2 கைகளாலும் வாங்கி கீழே சிந்தாமல் பூச வேண்டும். சுவாமி தரிசனம் முடித்து பிரகாரத்தை 3 முறையாவது வலம் வர வேண்டும். கோவில் பிரகாரத்தை வலம் வந்ததும் கொடிமரத்தின் முன்பாக கீழே விழுந்து வணங்க வேண்டும். பின்னர் சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்து அல்லது தியானம் செய்த பிறகு கோவிலில் இருந்து செல்ல வேண்டும். அடுத்தபடியாக தெய்வங்களை நேருக்கு நேர் நின்று வணங்கலாமான்னு பார்க்க போகிறோம். கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வணங்கும்போது பெரும்பாலும் மூலஸ்தானத்தில், அதாவது கருவறையில் வலது இடது புறமாக நின்று வணங்கும்படியாகவே அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அத்தகைய இடங்களில் தெய்வத்தை வணங்கும் போது இயல்பாகவே பக்கவாட்டில் நின்றுதான் வணங்க முடியும். ஆனால் கோவிலுக்குள் இருக்கும் பிற சந்நிதிகளில் இருக்கும் தெய்வங்களை வணங்கும் போது சிலர் நேருக்கு நேராக நின்று வணங்குவதை பார்த்திருக்கலாம். அவ்வாறு வணங்குவது சரியா தவறா என்று பலருக்கும் தெரியாத நிலையில் தெய்வங்களை எவ்வாறு வணங்க வேண்டும் என்றும் பார்க்கலாம். கருவறையை சுற்றி பிரகாரத்தில் இருக்கும் தெய்வங்களான விநாயகர், முருகர், துர்க்கை, சிவலிங்கம், சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமி, பைரவர், நவகிரகம், சனீஸ்வரர், சூரியன், சந்திரன் ஆகியோரை வணங்கும்போது நேராக நின்று வழிபடுவதை விட பக்கவாட்டில் நின்று வழிபடுவது சிறந்தது. தெய்வங்களுக்கு நேர் எதிரே நின்று எப்பொழுதும் வணங்கக்கூடாது. அந்த இடம் தெய்வங்களுக்கு எதிரிகளாய், அதாவது அசுரர்களாய் இருந்தும் யுத்தம் செய்தவர்களுக்கானது. கையில் ஆயுதம் ஏந்தியுள்ள உக்கிர தெய்வங்களின் நேர் எதிரே நின்று வணங்குவதும் தவறாகும். அவ்வாறு நேருக்கு நேராக நின்று வணங்கும் பொழுது அந்த தெய்வத்தின் உக்கிர பார்வை பட்டு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் போய்விடும். கையில் மலர் அல்லது மலர் செண்டு வைத்துள்ள சாந்தமான தெய்வங்களின் நேர் எதிரே நின்று வணங்குவது மிகுந்த நன்மையை தரும். அதுபோல் தெய்வங்களின் அருகில் நின்றும் வணங்கக்கூடாது. அது தெய்வங்களுக்கு பணிவிடை செய்பவர்களுக்கான இடமாகும். சிவபெருமானின் 3 கண்களில் நெற்றிக்கண் நெருப்பு வடிவமானது. இந்த பார்வை நன்மை அளிக்காது. மற்றைய 2 கண்கள் சூரிய சந்திர வடிவமானவை. இவை நன்மை அளிக்கக்கூடியவை. தெய்வத்தின் கடைக்கண் பார்வைதான் நமக்கு வேண்டும். இதைத்தான் கடாட்சம் என்பர்.
கடை என்றால் கடைசி, அஷம் என்றால் கண், அதாவது கடைக்கண் பார்வை. இது கருணையே வடிவானது, சகல ஐஸ்வர்யங்களையும் தரவல்லது. அதற்காகத்தான் நேருக்கு நேர் நின்று தரிசிக்காமல் பக்கவாட்டில் நின்று வழிபட வேண்டும். எந்த தெய்வங்களை நேருக்கு நேராக நின்று வணங்கினாலும் எந்த காலத்திலும் சனீஸ்வர பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது. ராவணன் சனியை நேருக்கு நேராக பார்த்ததால் தான் நாட்டையும் இழந்து உயிரையும் இழக்க வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டது. சனி பகவானை எப்பொழுதும் பக்கவாட்டில் நின்றே வழிபட வேண்டும். நன்றி.